டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு இன்னும் 1 வீக் தான் இருக்கு. இந்த 1 வீக் நீங்க எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்ணலாங்கிறத ஒரு 5 பாயிண்ட்ஸ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, புதுசா எதுவுமே படிக்க கூடாது. ஜெனரல் ஸ்டடிஸ்லாம் நிறைய பெண்டிங் இருந்த மாதிரி இருக்கும், படிக்காத மாதிரி இருக்கும், புதுசா நிறைய இருந்த மாதிரி இருக்கும். புதுசா எதுவும் படிக்காதீங்க, திரும்ப திரும்ப இதை உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நிறைய கொஸ்டின் பேப்பர் பிராக்டிஸ் பண்ணுங்க. லைக் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுங்க, நிறைய கொஸ்டின் பேப்பர் மார்க் டெஸ்ட் நிறைய போடுங்க. பட் இதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹார்ட் இருக்கணும். ஸ்ட்ராங் ஹார்ட் மீன்ஸ் மார்க் குறைஞ்சா, இதுல வந்து மார்க் நமக்கு பிரச்சனையே கிடையாது, பிராக்டிஸ்க்காக தான். பட் இதுல அக்கா நான் மார்க் எக்ஸாம் போட்டு எனக்கு மார்க் கம்மி ஆகிட்டு அப்படின்னு இதுக்காக நீங்க டவுன் ஆகக்கூடாது. மார்க்கை பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. ஜஸ்ட் பிராக்டிஸ். நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் போடுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல பிராக்டிஸ் கொடுக்கும். அண்ட் முக்கியமா யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. மார்க் டெஸ்ட் மார்க்கை பார்க்காதீங்க. யூஸ்வலா மார்க் டெஸ்ட் மார்க்கை விட 20-25 மார்க்ஸ் அதிகமா தான் வரும். ஓகேவா? தேர்ட் வந்து, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த 1 வீக்ல அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப பண்ண வேண்டியது ஜெனரல் தமிழ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட். இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே வந்து 75 மார்க்ஸ் அந்த ஜெனரல் நாலேஜ் தேடி தான் வரும். ஏன்னா அதுதான் நிறைய உங்களுக்கு படிக்காத மாதிரி இருக்கும். எக்ஸாம் பாஸ் ஆனவங்களையும் ஃபெயில் ஆனவங்களையும் நிறைய கேளுங்க. அவங்க தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணாம விட்டதை விட தெரிஞ்ச கொஸ்டின் விட்டு ஃபெயில் ஆனவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த எக்ஸாம் ஐயோ இவ்வளவு ஈஸியா இருக்கு, இதை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைப்பாங்க. சோ அதே மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. திரும்ப எவ்வளவுக்கு அது படிக்க முடியுமோ அதையே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோர்த், எனக்கு எல்லாமே மறந்த மாதிரி இருக்கு, எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல, பிளாங்கா இருக்கு அப்படின்ற ஸ்டேட்ல இருக்கீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க வந்து கரெக்டா படிச்சிருக்கீங்க. சோ நல்லா படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கும். எல்லாமே ஞாபகம் இருக்க மாதிரி இருந்தா தான் சந்தேகப்படணும். ஸோ டோன்ட் வரி, இட்ஸ் வெரி நார்மல். அண்ட் நீங்க வந்து நல்லா படிச்ச எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். ஸோ ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல், நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுங்க, பிடிச்ச ஃபுட்டா சாப்பிடுங்க, அண்ட் பிடிச்ச ஃபிலிம்ஸ் பாருங்க, வெளியே போங்க. அது கூடவே சைட் பை சைட் வந்து ரிவிஷன் என்ன பொறுத்தவரை ஜெனரல் தமிழ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் இது மட்டுமே போதும். அதுவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த 5ஐயுமே நீங்க கான்சியஸா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இவ்வளவு நாள் படிச்சதுக்கான பலன் கண்டிப்பா எக்ஸாம் அன்னைக்கு கிடைக்கும். முக்கியமா ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து நிறைய இருக்கு, அது மறந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட்ல 125 மார்க்ஸ்க்கு 120+ எடுத்தாலே உங்களோட ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆயிரும். ஸோ நீங்க மீது 75 ஃபோக்கஸ் பண்ணி இதை விட்டுறாதீங்க. 75 எல்லாருக்குமே காமனா தான் இருக்கும். ஸோ உங்களோட டிசைடிங் ஃபேக்டர் இந்த 125 தான். ஸோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி வீடியோ டுமாரோ அப்லோட் பண்றேன். அண்ட் கீப் ஸ்டடிங்.